காலை கடிதம். பாரிஸ் காலை. பவித்ராவின் ஹோட்டல் ஸ்வீட். இந்தியாவிலிருந்து ஒரு கொரியர். வரும் அதில் மதுரை ஆர்ட்ஸ் ஃபவுண்டேஷன் எனும் முத்திரை. அவள் பாக்ஸை திறக்கிறாள். உள்ளே ஒரு சணல் துணியில் போர்த்தப்பட்ட பழைய தோல் பவுண்ட் டைரி. அதுடன் ஒரு குறிப்பு. குறிப்பு: அன்புள்ள பவித்ரா, இந்த டைரி உங்களுக்கே சொந்தம். நீங்கள் இதை பார்க்கும் நாள் சில உண்மைகள் வெளிச்சம் பார்க்கும் நாள். ஏ. பவித்ரா மெதுவாக ஏ. அனன்யா. அவள் பக்கங்களை திறக்கிறாள். அவற்றில் சார்கோல் வரைபடங்கள். அரவிந்தின் முகம். பாரிஸ் பிரிட்ஜ். மேலும் ஒரு பெண் எழுதும் வரி. ட்ரூத் நெவர் டைஸ். சில நேரங்களில் கடந்தது தூரமில்லை, அது நம்ம பக்கத்திலேயே ஒலிக்குது. அரவிந்தின் அபார்ட்மெண்ட். சந்தேகம், பயம். பவித்ரா அந்த டைரியை கையில் பிடித்தபடி அரவிந்த் வீட்டிற்கு வருகிறாள். அரவிந்த் அதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறார். அரவிந்த்: இது எங்கிருந்து வந்தது பவித்ரா? இந்தியாவிலிருந்து. மதுரை ஆர்ட்ஸ் ஃபவுண்டேஷன் அனுப்பியிருக்காங்க. அரவிந்த் டைரியை திறந்து சில பக்கங்களை பார்த்தவுடன் முகம் வெண்மை அடைகிறது. அரவிந்த் தடுமாறும் குரலில், இந்த எழுத்து, இது நிச்சயமாக அனன்யாவோடது. ஆனா எப்படி இது இப்போ உன்னிடம் வந்தது? பவித்ரா: அதுதான் எனக்கும் கேள்வி சார். அவங்க இறப்பதற்கு முன்னாடி பவித்ராவிற்கு கடிதம் எழுதியிருக்காங்க போல. அரவிந்த் நாற்காலியில் அமர்கிறார் அதிர்ச்சியுடன். அந்த ப்ராஜெக்ட்ல அவங்க உண்மையா உயிரிழந்தது தானா இல்லையா? பவித்ரா: அந்த சந்தேகம் எனக்குள்ளும் வந்திருக்கு சார். கேமரா மெதுவாக இருவரையும் சுற்றுகிறது. மௌனம் ஆழமாக காயப்படுத்துகிறது. தூதரக வழி. புதிய சான்று. இருவரும் பாரிஸ் உள்ள இந்தியன் எம்பசிக்கு சென்று கொரியர் பதிவை சரிபார்க்கிறார்கள். ஆபிசர் ஒரு பழைய ஃபைலை காட்டுகிறார். ஆபிசர்: இந்த கொரியரை இந்தியாவில் அனுப்பியவர் பெயர் மிஸ்டர் தேவ் சர்மா. அரவிந்த்: தேவ்? அதே ஆடிட்டர் தானே லவீனியா கேஸ்ல? பவித்ரா மெதுவாக: அவர்தான் இன்னும் நம்ம வாழ்க்கையில ஷேடோ மாதிரி இருக்கார். ஆபிசர்: அவர் ஒரு மாதத்துக்கு முன்னாடி பாரிஸ்ல இருந்தார், அப்புறம் மறைந்தார். அரவிந்த் மெதுவாக: இது சாதாரணம் இல்ல பவித்ரா, இதெல்லாம் யாரோ பெரிய விளையாட்டு. இருவரின் முகத்தில் பதட்டமும் உண்மையை தேடும் உறுதியும் கலந்தது. மழை இரவு. உணர்ச்சி மின்னல். இரவு. பாரிஸ் வானம் கருப்பாக மாறுகிறது. கடும் மழை தொடங்குகிறது. பவித்ரா தனியாக தன் அறையில் அனன்யாவின் டைரியை வாசிக்கிறாள். ஃப்ளாஷ்பேக். அனன்யாவின் குரல் எக்கோவாக ஒலிக்கிறது. அனன்யாஸ் வாய்ஸ். புதிய ஆரம்பம். மார்னிங் ஸ்பார்க். பாரிஸ் ஹோட்டல் மேல் தளம். பவித்ரா நிழலுடன் கூடிய பால்கனியில் நின்று காப்பி குடிக்கிறாள். தூரத்தில் ஐஃபில் டவர் மங்கலான சூரிய வெளிச்சத்தில் மின்னுகிறது. அவளது அருகில் ஈசல், கேன்வாஸ், சார்கோல் பென்சில்கள். சில நினைவுகள் வலியாக இருக்கும், ஆனா சில நினைவுகள் நம்மை புதிய கலைஞராக மாற்றும். அரவிந்த் உள்ளே வருகிறார். அவர் கையில் ஆர்ட் பேலட், பிரஷ். அரவிந்த்: இன்று வேலைக்கு போகாம ஆர்ட் பிராக்டிஸ் தான் பவித்ரா. பவித்ரா: அப்படியா? நம்ம இருவரும் இப்போ கலைஞர் அரங்காட்சியகம்? இருவரும் மெதுவாக சிரிக்கிறார்கள். கலை பயிற்சி. ஆர்ட் பிராக்டிஸ் பிகின்ஸ். ஹோட்டல் ஸ்டூடியோ ரூமில் வெள்ளை நிற திரைச்சீலைகள் வழியே வெளிச்சம் வந்து கேன்வாஸ் மீது விழுகிறது. பவித்ரா ஒரு பழைய பெயிண்டிங் ரெஃபரன்ஸ் வைத்திருக்கிறார். டைட்டானிக் போஸ், ஜாக் ரோஸ். பவித்ரா: இதுதான் எனக்கு இன்ஸ்பிரேஷன் சார். காதல் ஒரு போஸ் மாதிரி இல்ல, அது ஒரு உணர்ச்சி. அரவிந்த்: அப்படியென்றால் நீ ரோஸ், நான் ஜாக். இருவரும் சிரித்து போஸ் பிராக்டிஸ் தொடங்குகிறார்கள். அரவிந்த் அவளை வழிநடத்துகிறார். அவளது கை பொசிஷன் சரி செய்கிறார். அவள் சிறிது வெட்கத்துடன் சிரிக்கிறாள். பவித்ரா மெதுவாக: நீங்க டைரக்டர் மாதிரி சொல்றீங்க சார். அரவிந்த் கண்களில் மென்மை. நீயே என் ஃப்ரேம் பவித்ரா. உன்னை பெயிண்டிங்ல காண்றது எனக்கு வாழ்வை காண்றது மாதிரி. அவள் கண்களில் மெல்லிய உணர்ச்சி. உணர்ச்சியின் நிறங்கள். அரவிந்த் அவளது ஸ்கெட்ச் வரைய ஆரம்பிக்கிறார். கேன்வாஸ் மேலே சார்கோல் கொண்டு அவளது முகத்தின் அவுட்லைன். பவித்ரா அமைதியாக அவரை நோக்கி நிற்கிறாள். என் நெஞ்சின் நூர் துளியே. அரவிந்த் மெதுவாக: உன் முகத்தில ஒரு அமைதியும் ஒரு தீயும் இருக்கு பவித்ரா. அந்த இரண்டும் உங்கள் நினைவுகளால தான் சார். அவர் பிரஷ் கொண்டு அவளது முகத்திலிருந்து விழும் முடியை மெதுவாக சரி செய்கிறார். அவள் கண்கள் அவரை நேராக பார்க்கின்றன. இருவரும் சில நொடிகள் அமைதியில் நிற்கிறார்கள்.
கலை என்பது பார்வை அல்ல, அது இதயத்தின் மூச்சு. டைட்டானிக் போஸ் அவர்கள் ஒரு ரீக்ரியேஷன் சீன் அமைக்கிறார்கள். பாரிஸ் ஸ்கைலைன், பின்னணியில் பால்கனி. பவித்ரா முன்புறம், அரவிந்த் அவளது பின்னால். அவள் கைகளை விரிக்கிறாள். அரவிந்த் அவளது இடுப்பை மெதுவாக பிடிக்கிறார். பவித்ரா, மெதுவாக நீங்க டைரக்டர் மாதிரி சொல்றீங்க சார். அரவிந்த் கண்களில் மென்மை. நீயே என் ஃப்ரேம் பவித்ரா. உன்னை பெயிண்டிங்ல காண்றது எனக்கு வாழ்வி காண்றது மாதிரி. அவள் கண்களில் மெல்லிய உணர்ச்சி. அரவிந்த் அவளது ஸ்கெட்ச் வரைய ஆரம்பிக்கிறார். கேன்வாஸ் மேலே சார்கோல் கொண்டு அவளது முகத்தின் அவுட்லைன். பவித்ரா அமைதியாக அவரை நோக்கி நிற்கிறாள். என் நெஞ்சின் நூர் துளியே. காலை அமைதியின் நடுவே குழப்பம். பாரிஸ் மார்னிங், பவித்ராஸ் ஹோட்டல் ரூம். மழை நிறைந்த பின்புலம். பவித்ரா பால்கனியில் காபி கிண்ணத்துடன் பெயிண்டிங்கை பார்த்து கொண்டிருக்கிறாள். முன்னாள் வரைந்த உண்மையின் ஓவியம் இன்னும் ஈரமாக உள்ளது. அவளது மனதில் அரவிந்துடன் நடந்த ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு நினைவாக வந்து செல்கிறது. சில ஓவியங்கள் கலைக்காக வரையப்படுவதில்லை, அவை நம் உயிர் பேசும் மௌனக்கதை. அந்த நேரம் அவளது மொபைல் ஒலி. அன்னோன் நம்பர், பாரிஸ் ஆர்ட் ஆக்ஷன். போர்டு. அவள் அழைப்பை எடுத்துக்கொள்கிறாள். ஆக்ஷன் மேனேஜர் வாய்ஸ். மேடம் பவித்ரா, congratulations. Your painting Truth Never Dies has been shortlisted for the International Silent Soul Art Auction. It's scheduled tonight at the Grand Art Gallery, Paris. மேடம் பவித்ரா, வாழ்த்துக்கள். உங்கள் ஓவியமான ட்ரூத் நெவர் டைஸ் சர்வதேச சைலண்ட் சோல் ஆர்ட் ஏலத்திற்கான பட்டியலிடப்பட்டுள்ளது. இது இன்றிரவு பாரிஸில் உள்ள கிராண்ட் ஆர்ட் கேலரியில் திட்டமிடப்பட்டுள்ளது. பவித்ரா கண்களில் அதிர்ச்சி. அதே பெயிண்டிங், அரவிந்த் கையெழுத்துடன் A.P. என முடிந்தது. அவள் சிந்தனையில் மூழ்குகிறாள். அது நம்ம கதை, அதை விற்கலாமா? அரவிந்தின் அமைதியான பார்வை. ஹோட்டல் ஆர்ட் ஸ்டுடியோ. அரவிந்த் கேன்வஸ் முன் புதிய பெயிண்டிங் தொடங்கியிருக்கிறார். அதில் பவித்ராவின் கண்கள் மட்டும். பவித்ரா உள்ளே வருகிறாள். அவள் மெதுவாக, சார், அந்த ஓவியம் ஆக்ஷனுக்கு போகுது, எனக்கு பயமாயிருக்கு. அரவிந்த், பயம் வேண்டாம் பவித்ரா, உண்மை விற்கப்படாது, அது பேசாது, ஆனா நினைவில் வாழும். அவர் பெயிண்டிங்கை நோக்கி, நான் உன்னை வரையும்போது என் உயிரோடு பேசினேன் பவித்ரா. நீ அதை விற்கலாம், ஆனா அதிலுள்ள உணர்ச்சி யாராலும் வாங்க முடியாது. அவளது கண்கள் ஈரமாகின்றன. அவள் மெதுவாக கேட்கிறாள், நீங்க வரமாட்டீங்களா அந்த ஆக்ஷனுக்கு? அரவிந்த் சிறிது மௌனமாக, ஒரு கலைஞன் அவனது கலை பேசும் இடத்தில் நிற்கக்கூடாது பவித்ரா, அது அவனது மௌனத்தின் விலை. ஏழை இரவு, பிரமாண்ட கலைக்கூடம், பாரிஸ். மாலை விளக்குகள். பெரிய பாரிஸ் ஆர்ட் ஹால். சூழல் மெல்லிய வாத்திய இசையால் நிரம்பியுள்ளது. வெள்ளையாடையில் பவித்ரா அழகாக நின்று பெயிண்டிங் அருகே நிற்கிறாள். அந்த ஓவியத்தின் அருகில் சிறிய பெயர் பலகை, ட்ரூத் நெவர் டைஸ் பை பவித்ரா அரவிந்த்.